ஹலோ நண்பர்களே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோட்டல்லலாம் வந்து பார்சல் இட்லியோ தோசையோ வாங்கிட்டு வருவீங்கல்ல, அப்போது இந்த மாதிரி சாம்பார் பாக்கெட்டுங்கெல்லாம் வந்து மீந்து போயிருக்கும். ஆனால் வந்து இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப நாளாக வந்து எனக்கு புரியாமே இருந்தது. அதாவது இதை எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு. அதாவது முதல்ல என்ன பண்ணணும், இந்த குப்பையில் தூக்கி போகிறதுக்கு எனக்கு மனசே வராது இதை. ஏன்னா இந்த சாம்பார் பாக்கெட்டை வந்து குப்பையில் தூக்கி போட்டால், நீங்கள் ரோட்டில் அந்த குப்பை வண்டியை போகும்போதெல்லாம் பார்ப்பீங்கள்ல, ஆ, அதாவது அந்த குப்பை வந்து தண்ணி வழிஞ்சி ரோட்டில் ஊற்றி அதே கன்றாவியாக இருக்கும் அது. அதை பார்க்கறதுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இதுவும் ஒரு தொடக்கம்தான் அது. இந்த சாம்பார் பாக்கெட்டை வந்து இந்த மாதிரி குப்பையில் தூக்கி போடுறதும் ஒரு காரணம் தான் அது. புரியுதுங்களா? அதனால் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே இது எப்படி அப்புறப்படுத்துன்னு கொஞ்சம் இதுவாகவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க, சாம்பார் பாக்கெட்டுங்கெல்லாம் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அதை வந்து நல்லா இது பண்ணி வடிகட்டி அதை வந்து நல்லா ஜலிச்சு அதை அதை வந்து அந்த குப்பையை வந்து அழகாக கொட்டிடுங்க. அதாவது நம்ம வந்து கழிவுன்னு அதை இந்த நம்ம உணவு பொதுவாக வந்து இந்த உணவு பொருள்ன்றது ஃபஸ்ட்டு வந்து இந்த கால்வாயில் வந்து புகையக்கூடாது. இது வந்து ஒரு இயல்பான அறிவு இது. புரியுதுங்களா? இந்த உணவு பொருள் ஒரு பருக்க சோறு இருந்தால் கூட அது வந்து இந்த இந்த சிங்க்கு இந்த கால்வாயில் வந்து போகக்கூடாது. ஆனால் வந்து இந்த எப்படி தான் வந்து இந்த சாம்பார் அப்படியே எடுத்து ஊற்றிடுவாங்க. நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். அப்படியே எடுத்து கழுவி ஊற்றிட்டு அதை வந்து அதில் இருக்கிற காய் வெங்காயம் அந்த கருவேப்பிலை எல்லாம் அடைச்சிட்டு அந்த காவால போயிடும். இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த ட்ரைனேஜை வந்து க்ளீன் பண்ணும்போது பாருங்கள், அதில் எடுக்கும்போது பாருங்களாம், ஐயோ அப்பா! அதாவது நீரோட்டன்றது அப்படி ஊற்றுனா ஓடிடணும், அதான் நீரோட்டம். நம்ம வந்து திடப்பொருள் வந்து குப்பைக்கு போயிடணும், திரவ பொருள் மட்டும்தான் வந்து நம்ம வந்து சிங்கில் வந்து அதை ஊற்றணும். இந்த அடிப்படை அறிவு எவ்வளோ பேருக்கு இருக்குது? கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு இதை இதை எனக்கு தெரிஞ்சு இதை யார் பண்ணுறா? இந்த சாம்பார் பாக்கெட்டெல்லாம் வந்து யார் இப்படி வந்து முறையாக அப்புறப்படுத்துகிறாங்க? எனக்கு அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கமெண்டில் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தயவுசெய்து வந்து இந்த இந்த சாம்பார் பாக்கெட்டுன்னு இல்லை, பொதுவாகவே வந்து நீங்கள் வந்து வீட்டில் மீறுற எந்த ஒரு திரவ பொருளும் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து குப்பையில் தூக்கி போடக்கூடாது. குப்பையில் தூக்கி போட்டிங்கன்னா நம்ம நினைப்போம், நம்ம வந்து தூக்கி போட்டுடுறாங்க, நம்மளை யாருன்னா கேட்க போகிறாங்களா? யாரா அது சாம்பார் பாக்கெட்டை தூக்கி போட்டிங்கன்னு ஒரு 10 பேர் குப்பையை எடுத்து குப்பை தொட்டில் போட்டு போயிடுங்க, அவ்வளோதான். அது என்ன ஆகுது? அவங்களும் ஒரு மனுஷன் தானேங்க, குப்பை பொறுக்கிறவங்க. அது வந்து அதை வாரி எடுத்துன்னு போயிட்டு அதில் வந்து துர்நாற்றம் அடிக்குது. அது இல்லாமல் அதை வந்து எடுத்துன்னு போகும்போது ரோடு ஃபுல்லாக வந்து நாறுது. ஒரு 2 நாள் வந்து அந்த நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து அந்த குப்பையை வந்து அப்புறப்படுத்தலைன்னா நீங்கள் அதை திறந்து பாருங்கள், என்ன ஒரு துர்நாற்றம் அடிக்கும். ஒன்றுமே இல்லைங்க. சாதாரணமாக நீங்கள் வந்து எந்த ஒரு குழம்பு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதை வந்து திரவ பொருளை தனியாக பிரித்து, என்னடா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினைக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா? சாவுன்றேன் நான். சொசைட்டிக்கு பாரமாக இருந்தால் சாவுன்றேன். ஒரு சின்ன விஷயம் கூட செய்ய முடியலாம், என்ன இருக்குது? அதனால் வந்து இந்த மாதிரி வந்து சாம்பார் பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தயவுசெய்து வந்து குப்பையில் போடாதீங்க. இந்த மாதிரி முறையாக அப்புறப்படுத்துங்க. அதனால் வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து முக்கியமாக வந்து சாப்பாட்டு பொருள் ஒரு பருக்க இருந்தால் கூட, இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து அந்த பொறுப்போடு பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து நான் அப்படி கிடையாது. இந்த மாதிரி பொருளை வந்து, அதாவது இந்த கடாய் என்னென்ன ஒட்டின்னு இருக்குது எல்லாத்தையும் கழுவி ஒரு இதில் ஊற்றி மொத்தமாக ஃபில்ட்ரு பண்ணி வெறும் தண்ணி மட்டும்தாங்க போகும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குளம் மாதிரி ரொம்பி போயிருக்கும், எல்லாத்தையும் ஊற்றி அதை ஒரு கையை விட்டுக்குன்னு, சாதாரண ஒரு விஷயம். இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து அரசை சொல்லி குற்றம் சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து தனிநபர் பிரச்சனை, ஒவ்வொரு தனி மனுஷனோட பிரச்சனை. எல்லாருமே இதை மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையிலுமே சென்னை மாநகராட்சி வந்து தூய்மையாக இருக்கும்.
கண்டிப்பாக வந்து இது எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ், நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.